ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இடம் வாங்கும்போது, அதாவது பிளாட் வாங்கும்போது சில விஷயம்லாம் வந்து கோ த்ரூ பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராச்சும் நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இடம் வாங்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், ஒரு இடம் வாங்கணுன்னும் போது என்ன பண்ணுவோன்னா, டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கா, ரேர் அப்ரூவ்டு இருக்கா, வீடு கட்டுறதுக்கு இது எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பிடிச்சி வாங்குவோம். அது மாதிரி நான் இடம் தேடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு செல்லர் என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டிங் ஆளுங்க வந்து இது மாதிரி இங்கே சேல்ஸுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் அந்த போஸ்டரில் இருக்கும்ல, அந்த நம்பரை பார்த்து போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு ரேட் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வாங்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அந்த இடத்துக்கு அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, ஓகே வாங்கலான்னு போகிற ஸ்டேஜ் போயிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து அதே மார்க்கெட்டிங் ஆளோட டிபியில் பார்க்குறேன். அந்த இடத்துல அந்த ரேட்டுக்கு எதுவும் சேல்ஸ் ஆகாததுனால ஒரு மனை வாங்கினால் இன்னொரு மனை இலவசம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சப்போஸ் நான் வந்து அதை 3 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா எனக்கு அவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். அதாவது டபுள் மடங்கு. இப்போ நான் 15 லேக்ஸ்க்கு வாங்கலான்னு இருந்தால் அப்போ இப்போ வந்து அந்த 15 லேக்ஸுக்கு 2 மனை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு இடம் போகிறீங்க அப்படின்னா, சரௌண்டிங்கில் என்ன வேல்யூ இருக்குது, இந்த இடம் இவ்வளோ வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ராஸ் செக் பண்ணிட்டா நமக்கு நல்லது. அந்த இப்போ நமக்கு தெரியாதுல்ல இந்த இடத்துல எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம ஏன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம எப்படியாச்சும் லோன் போட்டு ஒரு இடம் நமக்கு சொந்த இடம் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு வாட்டி அதை க்ராஸ் செக் பண்ணிட்டா நமக்கு நல்லது. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, மெயின் ரோடு, நல்லா செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகிற மெயின் ரோடு பக்கத்துலேயே, அதாவது ஒரு தெரு டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு மனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. போய் பார்த்தோம். ஓகே, ஒரு 5 சென்டாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணிடலாம் லோன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போயிட்டு வாங்கிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா, அங்கே எதுவுமே வீடே இல்லை, ஆனால் ஃபுல்லாக ப்ளாட்டாக இருக்குது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 4 பேர் வீடு கட்ட போகிறாங்க மேடம், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே 5 பேர் வீடு காட்டுற மாதிரி இருக்கும்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அடுத்த மாதம் பிளான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்கலான்னு இருந்தோம். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்படியே யோசிச்சுட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தடங்களாக நாங்கள் அதை வாங்கலை. 1 இயர் ஆயிடுச்சு. நான் போன வருஷம் தான் பார்த்தேன். இந்த இயர் பார்த்தோன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த லேண்டில். இடம் சேல்ஸுக்குன்னு போட்டுட்டு இப்போ அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆல்ரெடி வந்து 4 மெனை வந்து வீடு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய இடம் சேல்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 3 இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களை வாங்க வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து வாங்கலை. சப்போஸ் நாங்கள் இடம் வாங்கியிருந்தோன்னா மேபி நான் மட்டும்தான் ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க, வாங்கி வீடு கட்ட ட்ரை பண்ணியிருப்பேன். அது மாதிரி ஏமாற்றிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடம் வாங்குறீங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 20 பிளாட் இருக்குன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒரு 2 பேர் வீடு கட்டியிருந்தா மட்டும் அங்கே வாங்குங்க. ஏன்னா இப்போது 4 பேர் கட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்களா, அதுவே போய் தான் பார்த்தீங்களா. ஏன்னா அங்கே யாருமே கட்டல, இப்போ விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்படி சொல்லி நம்ம மட்டும் மேபி வாங்கிட்டு அங்கே போய் மாட்டக்கூடாதுல்ல. ஸோ ஒரு இடம் பார்க்க போகிறீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி வீடு கட்டியிருக்காங்களா, இல்லை வந்து கண்டிப்பாக கட்டுவாங்க, எல்லாமே ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே அவ்வளோ வேல்யூ தான் போகுதா அப்படின்னும் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாய இடத்த நானே பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் சைடு விவசாய இடத்த பட்டுன்னு பிளாட் போடுறாங்க, விற்க தான் ட்ரை பண்ணுறாங்க. விற்கலாம் திரும்பி விவசாயமே பண்ணிடுறாங்க. இப்போ யாரோ வந்து சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது காஸ்ட்டு, நம்ம வாங்கி நம்ம எப்படியாச்சும் வீடு கட்டிடலான்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்கினாங்கன்னா அங்கேயும் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது, போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இடம் வாங்க போகலாம் அப்படின்னும் போது நான் கோத்ரூ பண்ண விஷயம். நீங்கள் இடம் வாங்க போகும்போது நிறைய விஷயம், அதாவது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இங்கே வீடு கட்ட போகிறாங்களா, இந்த ரேட்டுக்கு இந்த இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாரி பத்திரம், பட்டா, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யாராவது தெரிஞ்சவங்க மூலயமா போனீங்கன்னா, தெரிஞ்சவங்க மீன்ஸ் டேரக்ட், அதாவது புரோக்கர் இல்லாமல் டேரெக்டாகவே அவங்க பேரில் பட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.